முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்று வெள்ளியில் உன்னை பற்றியும் உன் துணையை பற்றியும் ஒரு நல்ல விஷயத்தை கூற, நல்ல குறி கூற உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன். இதை நிராகரிக்காமல் முழுமையாக கேட்டுவிடு தங்கமே. நீயும் உன் துணையும் சில சமயங்களில் அதிக அளவிற்கு சண்டை போட்டுள்ளீர்கள். அதே சமயங்களில் பல முறை மன்னிப்பு கேட்டு சமாதானமும் ஆகியுள்ளீர்கள். வாழ்க்கை என்றால் சண்டைகள் வருவது இயல்புதான். ஒரு உண்மையான அன்பு இருந்தால் அந்த அன்பினுள் அதிக அளவிற்கு சண்டைகள் வரும். சண்டை இல்லாமல் ஒரு அன்பு கூட நிரந்தரமானதும் அல்ல, நிலை இல்லாததும் அல்ல. சில சமயங்களில் நீங்கள் இருவரும் ஒருவரையொருவர் பிரிந்து விடலாம் என்று சொல்லும் அளவிற்கு கூட அதிக அளவிற்கு பிரச்சனைகள் வருகின்றன. சேர்ந்து இருந்தால் எப்பொழுதும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது. சிறிது நாட்கள் பிரிந்திருந்து பார்க்கலாம் என்று நினைப்பீர்கள். ஆனால் உன்னை பிரிந்து என்னால் எப்படி இருக்க முடியும் என்று மீண்டும் ஒருவர் பேசி அந்த சண்டையை சமாதானம் செய்து கொள்வீர்கள். எதற்காக இப்படி அடிக்கடி சண்டை வந்து கொண்டே இருக்கின்றது? நானும் அவர் மீது அன்பு அதிகமாக வைத்திருக்கின்றேன், அவரும் என் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கின்றார். அப்படி இருந்தும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் எங்களுக்குள் வந்து கொண்டே இருக்கிறது என்று கூறுகின்றாய். வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் நாங்கள் அப்படியே இருக்கிறோம் என்று நினைக்கின்றாய். தங்கமே, கவலையை விடு. நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து நல்ல வாழ்க்கையை வாழத்தான் போகின்றீர்கள். என்னுடைய ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு. வாழ்க்கை என்றால் பல அடிகள் விழத்தான் செய்யும். அப்படி நீ பல அடிகள் பட்டு இப்பொழுது உனக்கு பிடித்த துணையை கையில் வைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அந்த வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் மட்டும் எப்பொழுதும் ஏற்படவில்லை என்று நினைக்கின்றாய். இனி அனைத்தும் மாறும். நீ நினைத்தபடி உன்னுடைய வாழ்க்கை அமையும். நீ எதிர்பார்த்த பொருளாதாரம் உனக்கு கிடைக்கும். பண பிரச்சனை அதிகம் உள்ளது என்று நினைக்கும் தருணத்தில் உன்னுடைய பண பிரச்சனையை தீர்த்து உனக்காக அத்தனையும் நான் கொடுக்க போகின்றேன். நீங்கள் இருவரும் நல் வாழ்க்கையை வாழத்தான் போகின்றீர்கள். இது நாள் வரை நீ பட்ட கஷ்டம் அனைத்தும் மறைய போகின்றது. உன்னுடைய எதிர்மறை எண்ணங்களை மட்டும் முற்றிலும் நீக்கிவிடு. நான் நன்றாக இருப்பேன், வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவேன் என்று தினமும் சொல்லிக்கொள். அந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தின் நம்பிக்கை விதையாக வளரும். நான் உன் பாதையில் வழிகாட்டியாக இருப்பேன். ஏறும் அருளால் நீயும் உன் துணையும் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்து நிற்பீர்கள். சவால்கள் வந்தாலும் தைரியமாக எதிர்கொள். வெற்றியின் உச்சியை நிச்சயமாக நீ அடைவாய். அதற்கு உறுதுணையாக உன் அப்பா நான் முன்னின்று உன்னை மகிழ்ச்சியான பாதையில் அழைத்து செல்வேன். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.